இந்த அசுரன் நெருப்பை பார்த்து பயப்படுறான். அப்ப அதுதான் அவனோட பலவீனம். என்னோட வாளுங்க எப்படி மாயமா மறைச்சது? இந்த அசுரனை காப்பாத்துறது யார்? யார் அது? சதாக்ஷி! சதாக்ஷி, என்னாச்சு சதாக்ஷி? சதாக்ஷி, வீரர்களே, அந்த அசுரனை விடாதீங்க, பின்தொடர்ந்து போங்க. எழுந்திருமா சதாக்ஷி, கண்ணை தோற. எழுந்திருமா, கண்ணை திறந்து பாருமா. சதாக்ஷி, சதாக்ஷி கண்ணை தோற. சந்திரகாந்த் சிறையில இருந்துகிட்டே இந்த அசுரனை கட்டுப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இனி நான் விடமாட்டேன். அந்த அசுரனையும் விடமாட்டேன், சந்திரகாந்தாவையும் விடமாட்டேன். யாராவது வைத்தியரை கூப்பிடுங்க, சீக்கிரம் போங்க. சதாக்ஷி, வாங்க வைத்தியரம்மா, இங்க இருக்காங்க. சதாக்ஷி, சதாக்ஷி. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சதாக்ஷி, 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 சதாக்ஷி. என்ன பண்றது? போயிடுச்சுங்க, பாதி சூரிய நகரம் போயிடுச்சு. அந்த சந்திரகாந்தா என்னோட அக்காவை கொன்னுட்டான். எழுந்திரே சதாக்ஷி. சந்திரகாந்தா சிறைக்குள்ள இருந்தே அசுரனை கட்டுப்படுத்துறாளா? சந்திரகாந்தா! நிலுவிரா, அசுரனை கட்டுப்படுத்துறது சந்திரகாந்தா இல்ல, வேற யாரோ பண்றாங்க. அது சந்திரகாந்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த சுவரு ரொம்ப சக்தி வாய்ந்தது சந்திரகாந்தா. நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் இதை உடைக்க முடியும். சந்திரகாந்தா, எனக்கு உதவி பண்ண, சீக்கிரம். சித்தி, நான் இங்கிருந்து எங்க போறது? கடல் வழியா நம்ம மத்தீஸ் நகர் போயிடலாம். சீக்கிரம் சந்திரகாந்தா, எனக்கு உதவி பண்ண. இப்ப எனக்கு அங்க அப்பா அம்மா கூட இல்லையே. சந்திரகாந்தா, இது யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் சந்திரகாந்தா, எனக்கு உதவி பண்ண. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. இதுக்கு மேல சந்திரகாந்தா எந்த அப்பாவையும் கொல்றதுக்கு நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் தடுப்பேன்.
சந்திரகாந்தா, உங்களை நான் கொல்லல, மயக்காடையே தான் செஞ்சிருக்கேன். சீக்கிரம் வா, இங்க இருந்து போலாம். தேஜா, மாய சக்தியால எல்லா கதவுகளையும் மூடு. சந்திரகாந்தா, சீக்கிரமா வா. இந்த வழி அடைக்கிறதுக்குள்ள போயிடலாம். இது வழியா போனா மாளிகை விட்டு சீக்கிரமா போயிடலாம். சீக்கிரம் வா. வா சந்திரகாந்தா. என்னாச்சு? கூட வந்தவங்க உன்னை விட்டுட்டு ஓடிட்டாங்களா? நான் சொந்தன்னு நினைச்சு எல்லாரும் இதைதான் பண்ணிருக்காங்க. வீரர்களே, இவ்வளவு அரசவைக்கு கூட்டிட்டு போங்க. அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். அம்மாவை முழு மரியாதையோட அவங்களுக்கு நான் இறுதி சடங்கு செஞ்சுட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீரர்களே, இவ்வளவு இழுத்துட்டு போங்க. வீரா, இப்பவும் அவளுக்காக பேசுறியா? இல்ல, நான் அதை யோசிக்கல. நீ அந்த அசுரனை காயப்படுத்தின. ஆனா அந்த நேரத்துல சரியாதான் சொல்றேன். அந்த அசுரனை நான் காயப்படுத்திட்டேன். ஆனா அந்த நேரம் யாரோ என்ன பின்னாடியில இருந்து தாக்கி கவனத்தை திசை திருப்பினாங்க. அது யாரா இருக்கும்? யார் அப்படி செஞ்சிருப்பாங்க? சந்திரகாந்தாவை தவிர இதை யார் செஞ்சிருப்பா? ஆனா சந்திரகாந்தா அப்போ சிறையில தானே இருந்தா? ஆமா, மாயாவியோட. இந்த ரெண்டு மாயாவிகளும் சேர்ந்து தான் இதை செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் என்ன தாக்கியிருக்கணும். அவ அம்மா அப்பாவையே கொன்னவன். என்ன விட்டா வைப்பா? அந்த அசுரனால விஜயநகரத்தோட எதிர்காலமே நாசமாயிடுச்சு. ரெண்டு அன்பான இதயங்கள் பிரிஞ்சிடுச்சு. நில்லு. வா, என்கிட்ட வா. அமைதியாகுப்பா, கொஞ்சம் அமைதியாகு. அம்மா சொல்றேன்ல. அமைதியாயிடு. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, எல்லாம் சரியாயிடும். தீரா, மகனே, அம்மா உன்னை குணப்படுத்திடுவேன்பா. இதெல்லாம் எப்படி நடக்குது? உங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நீங்க எனக்காக எதுவுமே செய்யல. எதுவும் செய்யல. இல்ல தீரா, தீரா, எனக்கே இப்பதான் தெரியும். நீ வீரா கிட்ட சண்டை போடும்போது ஒரே ஒரு நொடி மட்டும்
அசுர முகம் உன் முகத்துல தெரிஞ்சது. அந்த அசுர நீதாங்கிறத அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் 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 நீதான் எல்லாரையும் கட்டுப்படுத்துறியா? அப்ப சந்திரகாந்தா இல்ல. உங்களுக்கே தெரியும் நான் எப்படி அசுரனா மாறினேன்னு. உங்களுக்கே தெரியும் என்ன அசுரனா ஆக்குனது நீங்களும் அந்த வீராவும் தான். உங்க செல்ல பையன் வீரா. என்னோட பாசம் அவனுக்கு, என்னோட அன்பு அவனுக்கு, எல்லாமே அவனுக்கு தான். வீரா வீரா வீரா. ஆமா, அதுதான் என்ன பெரும் கோபக்காரனா மாத்துச்சு. அதுதான் காரணம். அமைதியாயிரு தீரா. தீரா, நான் தான் உன்கிட்ட உண்மையை சொல்லிருக்கேன்ல. வீராவை என் கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்யறேன். ஆனா அதுக்காக என்னையே மறந்துடுவீங்களா? நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு குருகுலத்துக்கே அனுப்பி வச்சிட்டீங்களா? அதுவும் எதுக்காக? உங்க பையன் வீரா வீரன் ஆகணுங்கிறதுக்காக தானே? அது என்னையும் உன்னையும் விஜயநகரத்தையும் பாதுகாக்கும்பா. இங்க பார், மத்த நாடுகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வீரா நம்மளுக்கு ஒரு ஆயுதம். ஆட்சி ஆள போறது நீதான். அதே மாதிரி அந்த மாயவாள அடையறதுக்கு எனக்கு வீராவும் வீரமும் தேவைப்பட்டுச்சு. அப்ப எனக்கு ஏன் வித்தைகளை கத்து தரல? சின்ன வயசுல இருந்து அவனுக்கே பயிற்சி கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் பயிற்சி தரல? வீரா, நீ பிறக்கும் போது மாயாவி இல்ல. மந்திர சக்தியில கிடைக்காது. நாம தான் கத்துக்கணும். கத்துக்கோ. அதனாலதான் உங்களையும் என் விதியையும் நான் நம்பல. என்னோட விதியை நானே எழுத ஆரம்பிச்சேன். நான் குருகுலத்துல படிக்கும் போதே இரணியாசுரனை பத்தியும் கத்துக்கிட்டேன். அப்பவே நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். நான் அந்த அசுரனை தோக்கடிச்சு வீராவிட பெரிய வீரனாகணுங்கிறது தான். உங்க முன்னாடி நான் உயர்ந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா அந்த மாய கத்தியை அடையிறதுக்கு வீரா தேவையில்லை, நான் இருந்தாலே போதும். நீங்க என்ன நம்பணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் அந்த அசுரனை தேடி தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள போனேன். நான் அங்க போய் நானே தான் அவனை தூண்டி விட்டேன். எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு அசுரா. சரியா நிறைஞ்ச அமாவாசையா தேர்ந்தெடுத்து நான் தான் அந்த அசுரனை எழுப்பி விட்டேன். அன்னைக்கு ராத்திரி விஷ்ணு பகவானோட சக்தி தான் அதிகமா இருக்கும். அசுரர்களோட சக்தி பலவீனமா இருக்கும். அப்படிதான் நான் அந்த அசுரனை தோக்கடிச்சேன். நீ அந்த அசுரனை கொன்னுட்டியா? ஆமா, கொன்னுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னமோ விசித்திரமா நடக்க ஆரம்பிச்சது. என் கை மாறிடுச்சு, என் உடம்பே மொத்தமா மாறிடுச்சு. நான் ஒரே நொடியில அசுரனாவே மாறிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் அசுரன் ஆயிட்டேன். நான் அந்த வீராவோட பெரிய வீரன் ஆயிட்டேன்னு திரும்ப வந்து அதை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த நாட்டை விஷ்ணு பகவானே காக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பத்ராமா மூலியமா மாய சக்திகளை பயன்படுத்தி இரணியாசுரனை கட்டி போட்டிருந்தீங்க. அந்த அசுரனோட வடிவுல தான் நான் இருந்தேன். அதனால அந்த மாய சக்திங்க என்னை இந்த நாட்டுக்குள்ளேயே வரவிடாம தடுத்துச்சு. அந்த மாய சக்திகளை உடைச்சி நான் இந்த நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணினேன். அதுக்காக நிறைய புத்தகங்களை படிச்சேன். அது மூலியமா தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் நினைச்சா மட்டும்தான் என்னை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்படி ஒரு விஷ்ணு பக்தன் எனக்கு கிடைச்சான். அது யாருன்னா சந்திரகாந்தா. அவதான் என்ன உங்ககிட்ட இங்க கூட்டிட்டு வந்தா. தீரா, என்ன சேர்றதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கப்பா. என்ன மன்னிச்சிரு தீரா. நான் உன்னை சரியா கவனிக்கல. ஆனா இனிமே அப்படி நடக்காது. இது வரைக்கும் இந்த நாட்டை கட்டி காக்க வேறு வழி தெரியாம வீராவை என் கைக்குள்ள வச்சிருந்தேன். இனிமே அது மாறும். வீரா இன்னைக்கு விட்டிருந்தா அவன் என்ன கொன்னுருப்பான். உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது அவன் எப்படி உன்னை கொல்ல முடியும்? இல்ல, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. வீரா எனக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்வான். அதுக்கப்புறம் அவன் தயவு தேவைப்படாது. ஏன்னா என்னோட ராஜ்யம் உன்னோடது. விஜயநகரத்துடைய எதிர்கால ராஜா நீதான், அந்த வீரா இல்ல. அப்படின்னா இனி நான், நீங்க, அப்புறம் என்னோட நீலா. வீரா இல்ல இல்ல, அப்படித்தானமா? சந்திரகாந்தாவா? ஆமாமா நீலா, அவ ரொம்ப நல்லவ. அவளாலதான் நான் உங்களை சந்திச்சேன். அது மட்டும் இல்லம்மா, நீலாவுக்கும் அந்த மாயவாளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமா? அந்த முட்டாள் வீராவுக்கு அவளை பத்தி கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு அவளை பத்தி முழுசா தெரியும். நான் அந்த வாளை அமைதி, அமைதியாயிரு. நீ ரொம்ப கோவப்படாத. இந்த கோவத்தினாலதான் சூரிய நகர இளவரசியை நீ கொன்னுட்ட. இப்ப சூரிய நகரம் நம்ம கையை விட்டு போச்சு. அதுவும் இல்லாம ராஜா அவந்திமாலாவுடைய பொண்ணை கொன்னதுக்கான பழி நம்ம மேல விழுந்துருச்சு. அதனால கொஞ்ச நாள் நீ அமைதியாயிரு. சந்திரகாந்தா மேல 3 கொலை குற்றம் இருக்கு. விஜயநகரத்துல கொலை பண்ணா என்ன தண்டனை கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். மரண தண்டனை. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சதாக்ஷி, மகாராணி அம்மா, இவளையும் என் சதாக்ஷியை கொன்னா மாதிரியே துன்புறுத்தி கொன்னுடுங்க. ஆமா ஐராவதி, இவளை கொன்னுடு. இவ உயிரோட இருக்க கூடாது. இவளை கொன்னே ஆகணும். இல்ல, இவளை கொன்னா என்னுடைய மாயவாள் எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆமா, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். தண்டனை கொடுங்க, மரண தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க, மரண தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க, மரண தண்டனை கொடுங்க. ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா சந்திரகாந்தா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் நிரபராதி. ஆனா இந்த நாட்டோட நியாய தர்மத்தை பார்த்தா நான் பேசுறதே வீண் தோணுது. நான் நிரபராதினே நிரூபிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும். ஆனா நீங்க எனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நீதியும் வழங்கியாச்சு, தண்டனையும் கொடுத்தாச்சு. அதை நீ அனுபவிச்சே ஆகணும். அவந்திமாலா, அமைதியாயிரு, இல்லன்னா கொன்னுடுவேன். இல்ல, இவ உயிரோட தான் இருந்தாகணும். இவ அந்த அசுரனை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தான்னு இவளை விசாரிச்சு உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். இவ மூலமாவே அந்த அசுரனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். பத்ரமா, உங்க மாய சக்தினால இவகிட்ட உண்மையை வர வைங்க. கூட்டிட்டு போங்க இவளை.